ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கீதா உலகம். இன்றைக்கி விலாகும் அம்மா வீட்டில் இருந்து தாங்க. பொள்ளாச்சி சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இங்கே வந்து ராமர் பண்ணை அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து புரட்டாசி சனிக்கிழமை எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது வந்து புரட்டாசி 4வது வாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. இந்த உரியடி வழுக்கு மரம் இதெல்லாமே வந்து ஏறுவாங்க. பயங்கர க்ரௌடாக இருக்கும் அந்த கோவிலில். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். சரி வந்து அங்கே ஈவினிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். காலையிலலாம் போனோம் அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் வந்து சாமியெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக கும்பிட முடியுமா அப்படின்னா முடியாது. ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அது வந்து குழந்தைங்க 3 பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் அந்த வெயிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்புற மாதிரி போடுறதுக்கெல்லாம் வந்து எதுவும் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து ஒரு ப்ளவுஸ் போன தடவை நான் கொண்டுட்டு வந்த ஒரு ப்ளவுஸ் என்னோடது வந்து இருந்தது. அது கூட மேட்ச் பண்ணி அம்மாவோட சாரீ வந்து ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டேன். நல்லா நார்மலாக ரொம்ப நார்மலான ஒரு சாரீ தாங்க. அதை எடுத்து வந்து வேர் பண்ணியாச்சு. குழந்தைகளை வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாயிடணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் கூட உடனே வந்து வந்துடுறாங்க எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து அன்னைக்கு என்ன நான் ரெடி ஆகியிருந்தேன் அப்படின்னா, ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே போடலைங்க. ஜஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிட்டு, ஐப்ரோ வந்து லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு, ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டேன், குங்குமம் வந்து வச்சுட்டேன். இதுதான் வந்து நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் ரொம்பவே மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி அன்றைக்கி வந்து ரெடி ஆகியிருந்தேன். சனாசாராமே வந்து ஒரு ட்ரெஸ் போட்டாங்க. அது வந்து சூட்டை பார்க்கல அப்படின்ட்டு அவங்களே வந்து அது வேணாம் அப்படின்ட்டு அடுத்து வேறு ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டாங்க. சரி அவங்களோட கம்ஃபர்டபுளாக இருந்தால் தானே நம்மளை வந்து அங்கே தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் மாதிரியே வந்து போட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் கோவிலுக்கும் கிளம்பிட்டோம். சொல்லப்போனால் புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த கோவிலுக்கு போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறது கூட ஐடியா இல்லாமல் தான் இருந்தது. சடனாக பிளான் பண்ணிட்டு வந்தது தான். அது வந்து கரெக்டாக சனிக்கிழமை வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராமல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயந்தான். அதுவுமே வந்து அங்கே போயிட்டு வந்தோடனே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லாமே அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒன்றொன்னா வந்து நம்ம பார்க்கலாங்க. போகும்போதே குழந்தைங்கிட்ட வந்து சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம். அதை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருந்தோம். குறும்பு பண்ணாமல் வரணும், அமைதியாக வரணும், சொல்கிற பேச்சு கேட்டு வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போனோம். ஓகே 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 அப்படின்ட்டு தான் வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. இருந்தாலுமே வந்து நான் எப்படி அப்படின்னா வந்து சனாசாரை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருப்பேன். எங்கேயாவது போனாங்கன்னா கூட வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது எனக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுற மாதிரி ஆள்லாம் இல்லைங்க. அது வந்து எனக்கு என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே வந்து கொஞ்சம் அந்த பயம் இருக்குது. இப்போ வரைக்குமே அப்படி தான். ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலுமே வந்து தண்ணியெல்லாம் பார்த்து கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இது சரியாயிரும் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பாப்பாவுக்கும் ஃபீவர், அது அடுத்து லைனாக வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த 1 மந்த் அப்படியே முடிஞ்சிடும் அந்த இதாகவே. அதனாலேயே வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறதுங்க. அப்புறம் வந்து கோவிலுக்கும் போயாச்சு. கூட்டம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா வந்து ஒரு தடவை வேண்டியிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபீவராக இருந்த டைமில் வந்து ஃபீவர்லாம் நல்லபடியாக அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருந்தோம். அந்த டைமில் வந்து ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா பாப்பா கையால் வந்து துளசி மாலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து அங்கே ஒரு பாட்டி நல்ல வேளை உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால் சரி அப்படின்ட்டு வந்து அங்கே துளசி மாலையும் வாங்கியாச்சு. வாங்கி வந்து பாப்பா கையால் அதை கொடுத்து சாமிக்கு வந்து கொடுத்தாச்சுங்க. அது வந்து அன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் வந்து நிறைய வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ அந்த பொம்மைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ பொம்மை, அந்த உருவார பொம்மை அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த பொம்மையெல்லாம் அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய மாலை போடுறது, நிறைய அந்த பேப்பர்லேயே எழுதி கொண்டுட்டு வந்து போடுறது, துளசி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே நல்ல விசேஷமாக நல்லா செய்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே போகிறேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம், அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தாங்க. இருந்தாலுமே வந்து நான் இது வரைக்கும் போனது கிடையாது. எனக்கு அன்னைக்கு போனதே வந்து ரொம்ப பிளஸ்டாக இருந்தது. பரவாயில்லையே, இங்கே வந்து வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், எல்லாமே வந்து ஒரு ஹோப் தான் இல்லைங்களா. கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும், எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து யார்கிட்ட கேட்க முடியும்? உரிமையாக கேட்குறது வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான். உரிமையாக சாமிக்கிட்ட வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இந்த கோபுரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த கோபுரம் வந்து இந்த ஓலையிலேயே தான் வந்து பின்னி வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஸ்பெஷல். இனி வந்து இந்த அங்கே கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே கோபுரமே கிடையாது, இதுதான் கோபுரமே. ஓலையில் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க.
ஒரு வருஷமும் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு வந்து அதை வந்து மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்குவாங்க. இனி நம்ம இடையிலலாம் போனோம் அப்படின்னா வந்து அந்த ஓலை காஞ்ச மாதிரி தான் இருக்கும். காஞ்சு போயிருக்கும். ஆனா வந்து இதே மாரி தான் கோபுரமா வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷலே. காலையில நேரம், மதிய நேரம் போயிருந்தாலுமே அந்த கூட்டத்தில இவ்ளோ திருப்தியா, பொறுமையா நின்னு சாமி கும்பிட்டு வர முடியுமா? அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தாங்க. நாங்க போன டைம் வந்து ரொம்பவே கரெக்டான டைமா இருந்தது. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப திருப்தியா நின்னு, ரொம்ப நேரம் நின்னு பொறுமையா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். நல்லபடியா வந்து கனியெல்லாம் குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வந்தாச்சுங்க. அதே மாதிரி இவ்ளோ கூட்டத்துக்குங்க பிரசாதமும் அப்படிதான். அவ்ளோ சூப்பரா மதியான நேரம், காலையில எனக்கு தெரியலைங்க. மதியான நேரம் எல்லாமே வந்து அவ்வளோ செஞ்சுருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாமே வந்து பிளேட்டாக தான் வந்து கிடந்தது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு வந்து அந்தளவு அவங்க வந்து பிரசாதம் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் நைட் நாங்கள் போகும்போதுமே வந்து பிரசாதம் இருந்தது. தயிர் சாதம், பொங்கல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து ஸ்வீட் பொங்கல் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது பிரசாதமும். எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். கோவிலுக்கு வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம மைண்டே வந்து ஏதோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு வந்து அது இருக்குங்க எப்போவுமே. மைண்ட் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருக்கோம், இல்லைன்னா வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே வந்து நம்ம போயிட்டுருப்போம். வீக்லி ஒன்ஸ் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா வள்ளி கும்மி வந்து அங்கே ஆடிட்டுருந்தாங்க. இது வந்து எங்களோட மாஸ்டர் தான் வந்து இங்கே பாட்டு பாடிட்டு இருந்தார் வள்ளி கும்மியில். அதை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஹாப்பி, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஊர்லேயுமே வந்து இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து வேறு ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் மாஸ்டர் வந்து எங்களோட மாஸ்டர் தான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே விளையாடுற இது ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. அங்கே வந்து இந்த ஜெயின் வீல் இருந்தது. இந்த பெருசு அப்படியே சுற்றுறத பார்த்தாலே வந்து நமக்கு அப்படியே தலை சுற்றிரும். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஜெயின் வீல்ல ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க. என்னால் முடியாது. ஆனால் என் தங்கச்சி வந்து நான் ஏறிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் போயிருந்தேன் அப்படின்னா அவளும் வந்து வந்திருப்பான். ஆனால் நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நான் போகலைங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து இந்த காரில் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து அப்பா ஏறி உட்கார வச்சுட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு டாய்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அங்கே தான் வந்து போயிட்டுருந்தோம். ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேத்துக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பி. எவ்வளோ தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அது கண்டிப்பாக இங்கே இங்கே வாங்குகிற டாய்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு போனோடனே உடச்சிருவாங்க கண்டிப்பாக. இருந்தாலுமே வந்து கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பி தான். குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி தான். அதனால் எப்போவுமே வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று வந்து வாங்கி கொடுக்கறது தான். அதே மாதிரி அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. சனா சாராக்கு வந்து இந்த ஃபோன் மாதிரி இருந்த டாய்ஸ் பிடிக்கும். அதனால் அதை தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு வந்து அந்த கார் மாதிரி இருக்கிற பொம்மை அதை வந்து அவன் எடுத்துக்கிட்டான். அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. டாய்ஸ் வாங்கினனால அப்படியே 3 பேரும் அவ்வளோ அமைதியாக கையில் அந்த டாய்ஸை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கும் வந்துட்டோம். டின்னர் வந்து நைட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.